ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் ஹரிஹரன். இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புது செட்டப்பில் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலி ஜஸ்ட் டேபிளில் வச்சு எடுக்கிறேன், கொஞ்சம் இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் நம்ம இஸ்ரேல் ஈரான் வாரை பற்றி பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கரண்ட் வார் வந்து எப்போவுமே ஃப்ரண்ட் லைனில் மட்டும் நடக்கிறது வந்து வார் இல்லைங்க. நிறையா ஆங்கிள், நிறைய டைமென்ஷன்லேயும் நடக்கிறது வாராக நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சைபர் வார்ஃபேர். இப்போ ரீசெண்டாக ஈரானோட டெலிகம்யூனிகேஷன்லாம் எய்ம் பண்ணி, அப்புறம் ஈரானோட பேங்கிங் சிஸ்டம் அதெல்லாம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இஸ்ரேலிய ஹேக்கர்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில இடத்துல சக்ஸஸ் ஆயிருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல வந்து அதை ரீகண்ட்ரோல் பண்ண எடுத்ததாக வந்து ஈரான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைக்காலஜிக்கல் வார்னு ஒன்று இருக்குது. அதாவது ஈரான் நாட்டு மக்களை வந்து ஒரு அச்சுறுத்துறது. ஆரம்ப கட்டத்திலேயே அந்த ஆப்ரேஷன் ரைசிங் லயனில் அதை ஆரம்பித்த உடனே பெஞ்சமின் நேத்தன்யாஹூ, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்? ஈரான் மக்களே பார்த்துக்கோங்க, எங்களோட விருப்பம் உங்களை அழிக்கிறதுல உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ எங்களோட நோக்கம் வந்து ஈரான் இஸ்ரேல் வந்து பழையபடி ஆகணும். அதாவது இந்த ஷா ரிஜிம் முன்னாடி எப்படி இருந்தது, அந்த ஒரு ஓப்பன் சோர்ஸில் இருக்கும்போது நம்மளோட உறவு நல்லா தான் இருந்தது. எங்களோட நோக்கம் நீங்கள் இல்லை, பட் உங்களோட ஆட்சியாளர்கள் தான் அப்படின்னு நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அதனால இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டுப்பார், ஈரான் மக்களில் கொஞ்சம் ஒரு பேனிக் கிரியேட் பண்ணுற மாதிரி. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டெஹ்ரானை விட்டு வெளியேறதை பார்க்கணும். எங்களோட டார்கெட் நீங்கள் இல்லை, பட் எங்களோட டார்கெட் உங்களோட கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மக்கள் பேனிக்கிங்காக இருந்து பார்ப்போம். ஸோ இப்போ சுப்பீரியாரிட்டி யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னு அந்த ஒரு ஹவுஸ் ஆஃப் சான்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேலோட பிரச்சனை ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா, மைனஸ் வந்து அவங்கக்கிட்ட ஆம்முனிஷன்ஸ் வந்து அவ்வளோவா கிடையாதுங்க. ஒரு ரஷ்யா மாதிரி. இப்போ ரஷ்யா பார்த்தீங்கன்னா யுக்ரைன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காவோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணி ரொம்ப நாள் பிளான் பண்ணி அட்டாக் மாதிரிலாம் தெரியல. ஜஸ்ட் அது ஒரு இன்வேஷன் மாதிரி கண்ணை மூடிட்டு இந்த ஜெர்மனி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க பட் அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சாங்க பிளிட்ஸ்க்ரீக். பட் அந்த மாதிரி ரஷ்யா வந்து இன்வைட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் டாக்டிக் யூஸ் பண்ணி, ஏன்னா இஸ்ரேல் நோன்ஸ் ஃபார் தியர் டாக்டிக்ஸ், அந்த மாதிரி கண்ட்ரி அவங்க. பட் அவங்ககிட்ட இல்லாத பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு சில லிமிட்ஸ் இருக்கும். அந்த லிமிட்ஸ் அவங்களால தாண்ட முடியாது. உதாரணத்துக்கு அவங்களோட பொருளாதாரம் அவ்வளோ சப்போர்ட் பண்ண வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்கக்கிட்ட அம்யூனிஷன்ஸ் இல்லை. அதனால தான் யூஎஸோட பேக்கிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அவங்களோட சுப்பீரியாரிட்டி பார்த்தீங்கன்னா ஏரில் அவங்களுக்கு வந்து பயங்கரமான சுப்பீரியாரிட்டி இருக்குங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த ஆப்ரேஷன் ரைசிங் லைனில் அந்த வெக்ட்ரியை வந்து மெயினாக வந்து அவங்க நினச்சது ஏர். ஈரானில் என்ன பிரச்சனை, ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குது. அவங்களால இஸ்ரேலை தாக்கணும்னா மிசைல்ஸ் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா ஈரான்கிட்ட அவ்வளோ ஒரு ஆக்டிவான நல்ல ஒரு டாமினன்ட் ஏர்ஃபோர்ஸ் கிடையாது. அதாவது ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு டஃப் கொடுக்கணும்னா அது வாய்ப்பு இல்லை. முக்கியமாக இஸ்ரேலோட ஆர்சனலில் பார்த்தீங்கன்னா F-35s, F-18, F-16 இந்த மாதிரி ஹைடெக் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் இருக்கும்போது, 5th ஜென்லாம் இருக்கும்போது, ஈரான் வந்து இன்னும் அவங்களோட அந்த சோவியத் டைம், ரஷ்யன் டைம் உள்ள அந்த சுக்காய், அப்புறம் இந்த SUலாம் பழச வச்சுருக்கனால அவங்களால அந்த பழைய மிக்ஸ்லாம், ஸோ இது அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஏர் சூப்பரியாரிட்டி தராது. ஒன்று அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல், அந்த ஹைப்பர்சானிக் மிசைலில் வந்து அவங்க ஒரு அதீதமான ஒரு டெக்னாலஜிஸ் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு டிஃபென்ஸும் வந்து ரொம்ப வீக்காகவும் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து அவங்க சைனீஸோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால வந்து பெரிய ஒரு பிளட் அண்ட் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஈரான். ஸோ இந்த 2 கண்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து யூஎஸோட அந்த ஹெல்ப் வருது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, யூஎஸால் வந்து மற்ற அவங்களோட மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற பேஸஸை ஆக்டிவாக பயன்படுத்த முடியாது. ஒரு லான்ச் பேடாக அவங்க பயன்படுத்தணும்னா அந்த கண்ட்ரி செலவு பண்ணும். சிம்பிளான விஷயம். ஏன்னா உதாரணத்துக்கு யூஎஸ் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட், இப்போ கத்தார்லேருந்து இல்லைனா யுஏஇலேருந்து இருக்கிற ஒரு பேஸில் வந்து ஈரானை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணாங்கன்னா, ஈரான் மறுபடியும் அந்த பேஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களோட இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிறதுனால அது அவங்களோட இன்ஸ்டெபிலிட்டி வேறு பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அந்த கண்ட்ரிஸ் நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க. யாராவதுனா இருக்கலாம், சவுதியாக இருக்கலாம், இல்லைனா யுஏஇயாக இருக்கலாம், இல்லை கத்தார், இந்த கண்ட்ரி. ஸோ அது வேற ஒன்று இருக்குது. அதனால தான் யுஏ வந்து யூகே வந்து அணுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சைப்ரஸில் கூட ஒரு பேஸ் இருக்காது. சைப்ரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மோடி கூட போயிருப்பாரு. துருக்கி பக்கத்தில் இருக்க அந்த கண்ட்ரி. ஸோ அது மூலமாக வந்து வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் இருக்கா? ஏன்னா இப்போ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்களோட ஆயில் டேங்கர்ஸ் மூவ் பண்ணுறாங்க, B-2 பாம்பர்ஸு, அதுக்கப்புறம் முக்கியமாக அவங்களோட ஏர்க்ராஃப்ட் ஃப்ளீட்டு. ஸோ நிச்சயமாக யூஎஸோட ஹெல்ப் வேணும். அவங்க வந்து ஈராக்கில் எப்படி ட்ரை பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக போய் பிடிக்கிறதா மேட்ரு. இஸ்ரேலோட வேலை எப்படி இருக்கணும்னா, ஜஸ்ட்டு ஒரு அவங்களோட முக்கியமான இதை டார்கெட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு ரிஜிம் சேஞ்சை கொண்டு வரணும். அதுதான் வந்து இஸ்ரேலோட மெயின் நோக்கமாக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா
அந்த ஷா ஈரான் ஷால வந்து கடைசி ஷா இருக்கிற ஒருத்தர். இப்போ கரண்ட் அவர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு எம்பியா இருக்காரு. அவர் ரீசென்ட்டா எக்ஸ் தளத்தில ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் பேரு ரெசான் பஹலவி. அதில என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் வந்து ஈரானுக்கு கிடைச்ச சரியான நேரம். நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு கவர்மெண்ட்ட வந்து உருவாக்கணும். ஏன்னா வந்து இந்த கடந்த 46 வருஷமா பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஈரான்ல வந்து போர் சூழல் இருக்கக்கூடாதுன்னு. இதுக்கப்புறம் பயன் இல்ல. ஏன்னா, இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு வந்து மக்கள் மேல கவலை கிடையாது மக்கள பத்தி. ஏன்னா, அவங்க அந்த நாட்ட விட்டு போயிட்டதா, அதே மாதிரி அவங்கள அந்த சுப்ரீம் லீடர்ஸ்க்கு வந்து அந்த ரிஜிம் அவங்க வந்து அகற்றணும் எப்படியாவது. நீங்க ரொ அ எனக்கு கொஞ்சம் நேரம் குடுங்க. அதுக்காக சிரியா மத்த கண்ட்ரீஸ் மாரி சிவில் வார் வர்றதுக்கு விடமாட்டேன். கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு 100 நாளைக்கு வந்து ஒரு ஒரு கவர்ன்மென்ட் மாரி செட் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம தேர்தல் கொண்டு வரலாம். ஜனநாயக முறைப்படி நம்ம ஆட்சி அமைக்கலாங்கிற மாரி சொன்னாரு ஒரு எக்ஸ் தளத்தில. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டா இருக்கு. ஏன்னா ஈரான் மக்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரெஜிம் சேஞ்சுக்கு வந்து கொண்டு வராங்க. ஏன்னா இந்த ஷா பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈரான்ல வந்து நெறைய அந்த ஸ்ட்ரிங்கன்ட் லா கொண்டு ஏன்னா பியூர் முஸ்லீம் கண்ட்ரி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஈரான்ல வந்து ஒரு ஓப்பன் கல்ச்சரா தான் இருந்தது. ஈரான், இஸ்ரேல் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. லைக் இஸ்ரேல் டூ தெல் அவிவ், தெஹ்ரான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் ஃப்ளைட்ஸ்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி இங்க போய் அவங்க அங்க பார்ட்டி பண்றது, அங்க போய் இங்க பார்ட்டி பண்றது. அதே மாரி ஈரான் வந்து மாடல்ஸ்க்கு வந்து ரொம்ப பேர் போனவங்க. 70, 60ஸ்லாம். அப்படி இருந்த ஒரு நாடு அந்த ஷாக்குள்ள வந்த உடனே அந்த ஆன்டி அமெரிக்கன்ஸ்லாம் அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கும்போது, அட்லீஸ்ட் அவங்க கண்ட்ரி முன்னேறினாலும் பரவால்ல. பட் நெறைய இடத்துல பின்னடைவு தான் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வுமன்ஸ வந்து ரொம்ப அந்த அவங்கள வந்து எம்ப்ளாய்மென்ட் இல்லாம அந்த வுமன்ஸ் கண்ட்ரோல் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. மென் வந்து வுமன அதிகமா கண்ட்ரோல் பண்றது. அதே மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருது. அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து 50% மேல இருக்கு. அதே மாதிரி நெறைய இடத்துல மென்ஸ் தான் அந்த பவர் எடுத்துப்பாங்க. நெறைய ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான லாஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தளர்த்துறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் ரெஜிம்ஸ் தான் வேணும். கவர்மெண்ட் தான் வேணுங்கிறத வந்து ஈரான் மக்கள்ல வந்து விதைக்கணும். அதுதான் வந்து இப்போ அவங்க நாட்டு பண்றாங்க. இஸ்ரேலோட முக்கியமான அந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ல இந்த டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு கிளர்ச்சி கொண்டு வரணும். அவ்வளோதான். அது வந்து நம்ம வெளியில இருந்து தான் எதிரிய அடிக்கணும் இல்ல. உள்ளுக்குள்ள இருந்தே அவனோட வீக்னஸ் வந்து அ அவனுக்கு எதிரா அவனோட ஸ்ட்ரென்த்தே அவனுக்கு எதிரா பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா மக்கள் தான் அவங்க ஸ்ட்ரென்த். உதாரணத்துக்கு இஸ்ரேல் அதுக்கு வந்து ஈரான் மக்கள் 100% ஆதரிச்சாங்கன்னா, அது நிச்சயமா வந்து ஈரானுக்கு ஒரு பக்கபலமா இருக்கும். பட் அத வந்து நிர்மூலமாக்குறதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுது. ஸோ, அது மூலமா அவங்களோட ரெஜிம் மாறுதுனால, மேபி அமெரிக்காவோட ஒரு ஏதாவது பப்படா இருக்க ஒரு கிங்கோ, இல்ல பிரசிடென்ட்டோ வந்து அங்க வந்து கவர்னிங் பவரா கொண்டு வருவாங்க. லைக் ஈராக்ல எப்படி சதாம் ஹுசேன தூக்கி அவங்களோட ஆட்சிய கொண்டு வந்தாங்களோ, லிபியால எப்படி பண்ணாங்களோ, இந்த மாரி நெறைய உதாரணம் இருக்கு. ஸோ, அந்த மாரி பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட யூசுவல் டாக்டிக்ஸா இருக்கு. யுஎஸ் இது. அத தான் இஸ்ரேலும் வந்து நேரடியா பயன்படுத்துறாங்க. ஸோ, உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் இல்ல ஃபினான்ஸ் ரிலேட்டட் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரியும்னா, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் யுவர் ஹரிஹரன். பை பை.